عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது கூட்டத்திடத்திலே சொன்னார்கள், யா கௌமி, எனது கூட்டமே, உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். இது ஜஅல ஃபீக்கும் அன்பியா வ ஜஅலக்கும் முலூகா, அல்லாஹு தஆலா உங்களது வம்சாவளியிலிருந்தே அல்லாஹ் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பினான். வ ஜஅலக்கும் முலூகா, உங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கே ஆட்சியாளர்களாக ஆக்கினான். வஆதாக்கும் மாலம் யுத்தி அஹதம் மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்காத தனிச்சிறப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கினான். அந்த நிஅமத்துகளை எல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களது கூட்டத்திடத்திலே சொன்னதை அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்கிறான். இந்த போங்கு எப்படி இருக்கிறது என்றால், அதாவது ஒரு தந்தை தனது மகனை படிக்க வைத்து கஷ்டம் தெரியாமல் வளர்த்து எல்லா விதமான நிஅமத்துகளையும் ஒரு தகப்பனார் தனது பையனுக்கு செய்து கொடுக்கிறார். உலகத்தின் கஷ்டங்கள் என்றாலே என்னவென்று தெரியாத அளவிற்கு வளர்க்கிறார். வளர்த்த பின்பு தந்தையை தூக்கி எறியக்கூடிய மகனிடத்தில் தாயார் சொல்வதை போல, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, உனக்கு எவ்வளவு நியமத்து செஞ்சாரு, உனக்கு கஷ்டம் இல்லாம பார்த்துக்கிட்டாரு, உனக்கு எவ்வளவு செலவழிச்சாரு, உன்னை சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்த்தாரே, அவருக்கா போய் நீ மாறு செய்யற? தந்தையை பார்த்து கேட்கிறான், நீ எனக்கு என்ன செஞ்சுட்ட? அதே மாதிரி அல்லாஹு தஆலா உமக்கு, குறிப்பாக இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு எண்ணிலடங்கா நியமத்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கா மாறு செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு கேட்க சொல்றான். மூசா நபியை நீங்க கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. முதல் விஷயம் அல்லாஹ் சொல்றான், பல நியமத்துகளை கொடுத்தோம். பல நியமத்துகள் உங்களுக்கு தெரியும், தெரியாத விஷயங்கள் அல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து அல்லாஹு தஆலா பரம்பரையாக அல்லாஹ் நபியாக ஆக்கினான். இன்னும் அவர்கள் கேட்ட நேரத்திலெல்லாம் கேட்ட விஷயங்களை அல்லாஹ் செய்து கொடுத்தான். எங்களுக்கு, நாங்கள் விவசாயம்லாம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு வானத்திலிருந்து சாப்பாடு வேணும், இந்த வானத்திலிருந்து வச்சுக்கோ, மண்ணசல் வாங்குற உணவு சாப்பிட்டுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, நீங்க தேவைப்படுற நேரம்லாம் நான் இறக்குறேங்கிறான் வானத்துல இருந்து. கஞ்சப்பட்டு நமக்கு நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற அந்த அவசர புத்தி அது சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணசல் வாங்குற உணவை குடோனா கெட்டி அதுக்கப்புறம் அந்த சாப்பாடுகளை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொர்க்கத்து உணவை அல்லாஹு தஆலா சாப்பாடை நிப்பாட்டிட்டான். நீ கேட்கும் போதுதான் நான் தர்றேன், எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்றீங்க? அதே போல போறாங்க, தண்ணி தேவைப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி இப்பவே வேணுங்கிறான், உங்களுக்கு இப்பவே தண்ணி வேணும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்னா, மூசா கையில வச்சுக்க அசாவை கொண்டு இந்த பாறையில அடிங்க. கரும்பாறையில அடிச்சாங்க, அங்க இருந்து தண்ணி வருது. அதே போல கடல் நடுவுல நிக்கிறோமே, இது எப்படி நம்ம குழந்து போறது அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமே கடல்ல அடிங்க, கடல் குழந்து நிக்குது. இந்த மாதிரியான பேர் அற்புதத்தை வேறு எந்த உம்மத்தினர்களுக்கு நாம் கொடுத்தோம்? ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேர் அற்புதம், மனித அறிவால் சிந்தித்து பார்க்க முடியாத பேருதவிகளை நாம் உமக்கு தந்தோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா உங்க மேல எவ்வளவு நியமத்து செஞ்சிருக்கா, இவ்வளவு. அதாவது குறிப்பா இங்க கெட்டு போறது யாருன்னா, அதிகமா செல்லம் கொடுக்கக்கூடிய பிள்ளைதான். அல்லாஹு தஆலா இந்த வரலாறு மூலியமா அதையும் நமக்கு சொல்லித்தரான். அதிகமா செல்லம் கொடுத்து அதிகமா கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அந்த புள்ள கெட்டு போகும். நமது பிள்ளையினுடைய ஒரு 4 புள்ள இருக்கு, 3 புள்ள இருக்கு, அதுல கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற பிள்ளையும் இல்ல, நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்கள் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க கேட்டதெல்லாம் தந்தாங்க,
நீங்க அப்படி ஒன்றும் செய்யற மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்க மூசா நபி செஞ்ச மாதிரி ஏதாவது செஞ்சு காமிங்க, நாங்க உங்களை பரிபூரணமா ஈமான் கொள்றோம். வேண்டாம், நம்ம கடந்த ஜும்மால சொல்லியிருப்போம் இந்த ஹதீஸ. அப்படி ஒண்ணு நீங்க இஸ்லாத்துக்கு வர வேண்டாம். நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா சுயமா சிந்திச்சு இந்த இஸ்லாம்னா என்னங்கிறத விளங்கி அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தா போதும். நான் ஒரு மேஜிக் செஞ்சு, நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனித ஆற்றலால் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு நீங்க அதை நம்பி அதற்கு பின்னாடி என்னைய நம்பி அதுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வரணுங்கிற தேவை இல்லை. இஸ்லாத்தை விளங்கி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா போதும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதை பார்த்தோம். இப்ப அல்லாஹு தாலா அடுத்த வார்த்தையை சொல்றான், இருஜாலக்கும் ஃபீக்கும் அம்பியா, உங்களது வம்சாவளியில் முழுமையாக, அன்பியா என்றால் நபிமார்களுடைய பன்மை தான் அம்பியா. வாழையடி வாழையா நபியை கொண்டு வந்தோம். வாழையடி வாழையா நேற்று பார்த்தோம். மூசா அலை இஸ்லாம், ஹாரூன் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்ஹாக் அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. யாக்கூப் அலை இஸ்லாம், யூசுப் அலை இஸ்லாம் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. மூசா அலை இஸ்லாம், ஹாரூன் அலை இஸ்லாம், தாவூத் அலை இஸ்லாம், சுலைமான் அலை இஸ்லாம். இப்படி பரம்பரையாக நபியை நாம் உமது சமுதாயத்தில் உமது வம்சாவளியில் கொண்டு வந்தோம். வஜஅலக்கும் முலூகா, உங்களை இந்த உலகத்தில் பணக்காரர்களாக அரசர்களாக ஆக்கிறோங்கிற அல்லாஹ் யூதர்களை பார்த்து. ஏன்னா உலகம் முழுக்க ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களுடைய உலகம் முழுக்க அதுல முக்கியமானவங்க யாருன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அதை கொண்டு வரலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அத்தா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். உலகத்தினுடைய ஆட்சியை கொடுத்திருந்தா அல்லாஹ் அவங்க ஜின்னுகிட்ட பேசுவாங்க, விலங்கினங்கள்கிட்ட பேசுவாங்க, அதே மாதிரி தாவரங்கள்கிட்ட பேசுவாங்க, ஏன் எறும்புகிட்ட பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நம்லு, எறும்புன்னு ஒரு சூறா உண்டு. அந்த சூறால அல்லாஹ் சொல்றான், ஒரு எறும்பு பேசியது. வகால நம்லத்துன், வகாலத்து நம்லத்துன், ஒரு எறும்பு சொன்னது, இந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் வருது, எனவே எல்லாரும் அவங்கவுங்க பொந்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க, உங்களை மிதிச்சிருவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அறிவியல் பூர்வமா பேசுறான்னு பாருங்க. கால அப்படின்னா அது ஆண்பாலை குறிக்கும், காலத் அப்படின்னா அரபில பெண்பாலை குறிக்கும். காலனா அந்த தே வந்திருக்காது, அது ஆண்பால். ஆம்பளை எறும்பா இருந்துச்சுன்னா தலைமை எறும்பு, அது ஆம்பளை எறும்பா இருந்துச்சுன்னா காலங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருப்பான். கால நம்லத்துன், அல்ல இந்த இடத்துல காலத் நம்லத்துன், பெண் எறும்பு பேசியது. அதாவது தேனி, எறும்பு, இது எல்லாத்துக்கும் அரசாட்சி செய்வது ராணி தான். ராணி தேனி சொல்லுவோம். அதே மாதிரி எறும்புகள்ல ராணி எறும்பு தான் எல்லாத்தையும் வழி நடத்தும், ஒரு பெண் எறும்பு தான் வழி நடத்தும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்க பதிவு செய்யறான். அந்த தலைமை எறும்பு அந்த இடத்துக்கு பெண்பால் எல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ அதுல அறிவியல் பூர்வமாவும் எல்லாம் சொல்லிட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது பெண்ணு தான் அது தலைமை தாங்குது தேனிக்கு. அல்லாஹு தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இப்போ அது சொல்லுது, எல்லாரும் பொந்துக்குள்ள போயிருங்க, சுலைமான் வர்றாரு, சுலைமானும் அவருடைய கூட்டமும் வருது, நம்மளை மிதிச்சிருவாங்க அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா ஜீவராசிகளுடைய பாஷையும் தெரியும். சிரிச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அந்த எறும்பு பேசுனதை கேட்டுட்டு தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னாங்க, ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய தன் சமூகம் சார்ந்த பொறுப்பு மனிதனே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பதிவு பண்றான். ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அக்கறை இதை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க, உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். உங்களுக்கு இன்னமும் இந்த இடத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. முழுக்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நான் நபியாக ஆக்கினான். குறிப்பா யூதர்களை எல்லாரையுமே அந்த பணக்காரர்களா வச்சிருந்தான். அரசர், முழுக்குனா மலிக்கில இருந்து வந்ததுதான் முழுக். இந்த அரசர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நான் இந்த மாதிரி அரசர்னா யாரு, உனக்கு மனைவி இருக்குதான்னு கேட்டாங்க. உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள மனைவி இருக்குதா? இருக்குது. உனக்கு சொந்தமா நிலம் இருக்குதா? ஒரு குடிசையோ ஒரு வீடோ கட்டி இருப்பதற்கு நிலம் இருக்குதா? இருக்குது. சரி, வேற? நீதான் அரசர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வேற ஒரு ரிவாயத்து, நபியினுடைய ரிவாயத்து வேற ஒரு ரிவாயத்து வருது, அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
யாருக்கு காலையில எழுந்திருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் இருக்குது பரிபூரணமா, அவர் உடம்புல எந்த நோயும் இல்லை, எந்த மாத்திரையும் போட தேவையில்லை, நோய் இல்லாம இருக்கிறாரு ஒண்ணு. ரெண்டாவது, அவர் உயிருக்கோ உடமைக்கோ எந்த ஆபத்தும் கிடையாது, நிம்மதியா இருக்கிறாரு. உயிருக்கும் ஆபத்து இல்லை, உடமைக்கும் ஆபத்து இல்லை, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது சொல்ல போனா வடநாட்டுல இருக்கிற மாதிரி, மற்ற பலஸ்தீனத்துல இருக்கிற மாதிரி அச்சமற்ற பூமியில நம்ம இருக்கிறோம். ரெண்டு. மூணாவது விஷயம், அவருக்கு அன்னைக்கு தேவையான உணவு இருக்குது. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. இந்த மூணு ஒருத்தருக்கு இருக்குது. என்னென்ன? உடல் ஆரோக்கியம், அச்சமற்ற வாழ்வு, அதற்கு பின்னால் அன்னைக்கு தேவையான உணவு யாருக்கு இருக்குதோ அவர் உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டவரை போல அவர் அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர். அவரும் அரசர் தான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையில் யூதர்கள் அனைவரையும் அல்லாஹ் தன்னிறைவாக ஆக்கி வச்சிருந்தான். எது வரைக்கும்? நாளைக்கு ஒரு ஆயத்து வருது, மிக முக்கியமான ஆயத்து. ஃபிரௌனை வெற்றி கொண்டுட்டாங்க, ஃபிரௌன் அழிஞ்சு போயிட்டான், நீர்ல மூழ்கி. இதற்கு பின்னாடி ஒரு போர் நடக்குது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போர் நடக்குது. அது யாரை எதிர்த்து நடந்துச்சு, அதுல இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, எதனால அல்லாஹ் தஆலா சபிச்சான் அப்படிங்கிறது நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்து ஏற்கனவே சூரத்துல் பக்ரால வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், வாத்தாக்கும் மாலம் யுத்தி அஹதம் மினல் ஆலமீன். இது மூணாவது பாயிண்ட். உலகத்துல யாருக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை நாம் நமக்கு கொடுத்தோம். என்னது? உலகத்துல எல்லா மக்களும் படிப்பறிவால அறிவால பின்தங்கிய நிலைமையில இருந்த பொழுது உங்களை எஜுகேஷன் லெவல்ல உங்களை உயர்த்தி வச்சிருந்தோம். யூதர்கள் அறிவால் அல்லாஹ் உயர்த்தி நல்லா குர்ஆன்ல சொல்றா, அல்லதீன ஆதீனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். எப்படி நபியே உங்களை தனது தகப்பனார் எப்படின்னு மக்கள் அறிவார்களோ அதை விட அதிகமா நீங்க யாருங்கிறது யூதர்களுக்கு தெரியும். தகப்பனை எப்படி தெரியும்? ஒரு கூட்டத்துல என்னன்னா அத்தா எப்படி தெரியுமோ அதை விட அதிகமா நீங்க யாருன்னு யூதர்களுக்கு தெரியும். நடிக்கிறாங்க. ஏன் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு காமிச்சாங்க ஒரு குகையில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே வரைபடமா வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த தௌராத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு. அந்த அளவிற்கு அறிவாற்றலும் சிந்தனையும் தூர நோக்கு சிந்தனையும் கொண்டவர்கள். இப்பவும் கூட அவங்க முத இஸ்ரேலை கைப்பற்றினதுக்கு அப்புறம், இஸ்ரேலை உண்டாக்குனதுக்கு அப்புறம் அவங்க அதிகமா செஞ்சது வெவ்வேறு துறைகள் அவங்க கவனம் செலுத்தல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எஜுகேஷன்ல தான் கவனம் செலுத்துறாங்க. கார்ட்டூனு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனது அவங்க தான். நமது பிள்ளைகள் அதே மாதிரி உலகத்துல உள்ள மற்ற பிள்ளைங்க எதை விரும்பி சாப்பிடும், இந்த நச்சுத்தீனிகள் இருக்குல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோமே லேஸ், குர்குரே, அது போன்று இந்த நச்சுத்தீனிகள் எல்லாமே இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் தான். அதை சாப்பிட்டா சீக்கிரமா கல்லீரல் ரொம்ப போயிடும், அதை சாப்பிட்டா சீக்கிரமா சுகர் வந்துடும், என்ன அதை சாப்பிட்டா சீக்கிரம் சிறுநீரகம் செயலிழந்துடும். உலகத்துல உள்ள எல்லா பிள்ளைகளும் வளரும் போதே நோயாளியா வளரணும். ஆனா அவங்க நாட்டுல இந்த எந்த ப்ராடக்டும் கிடையாது. அவங்க நாட்டுல எல்லா கடைகள்லையும் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது இஸ்ரேல்ல. ஆனா உலக நாடுகள்ல உள்ள எல்லா நாடுகளுக்கும் விற்பனை செய்யறது அவங்கதான். KFC-யா இருக்கட்டும், எதுவெல்லாம் துரித உணவு உடம்ப வம்பாக்குமோ, எதுவெல்லாம் உடம்ப நஞ்சாக்குமோ, எதையெல்லாம் பிள்ளைகள் ஆர்வமா பெற்றோர்களை கசடி கசடி வாங்கிட்டான்னு கேட்குமோ எல்லா ப்ராடக்டும் அவங்களுக்குள்ளதான். ஆனா அவங்க நாட்டுல எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வி கொள்கை இருக்குது இல்ல, 12வது வரைக்கும் படிக்கிறோமே, ஏன் படிக்கிறோம்னே தெரியாம எல்லாரும் ஆட்டு மந்தைகள் மாதிரி படிக்கிறோமே. இந்த படிப்பை உருவாக்குறது மொக்கல்லே அந்த அவன் பேரு இந்த யூத இனத்தை சேர்ந்தவன், அவன் தான் உருவாக்கணும். ஆனா அவங்களுடைய நாட்டுல இந்த கல்வி கொள்கை கிடையாது. அவங்களுடைய நாட்டுல வேற கல்வி கொள்கை. எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் டாக்டர்னா டாக்டருக்கான தயாரிப்பு சின்ன வயசுல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4வது 5வது படிக்கிறதுல இருந்து. நம்ம 12வது வரைக்கும் ஏன் படிக்கிறோம்னு தெரியாம படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டருக்கு படிப்போம். சின்ன வயசுல ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகணுமோ அதுக்கான படிப்பை சின்ன வயசுல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய கல்வி கொள்கை வேறு. உலகத்துல எந்த திசைகள் எல்லாம் போறாங்களோ ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க எடுத்து கொடுக்கறது எஜுகேஷன் தான். வீடு கட்டுறது, மற்ற விஷயங்களை பண்றது, சேஃப்டி பண்றது, அதெல்லாம் ரெண்டாவது. தங்களது பிள்ளைகளுக்கு முதலாக கல்வியை கொடுப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், வேறு உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, ஏன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்களை பார்த்து கேட்டதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனங்களின் மூலியமாக